ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர் 22 மீட்டர், 120 மீட்டர் அண்டு 122 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ₹20 பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்க கார்டனுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது 3 மெஷர்மெண்ட்டும் வச்சு அந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிச்சிடணும். வர ஆன்சரை கூட 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த கிரவுண்டை எவ்வளோ லெவல் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கிற கார்டன், ஒரு சைடு 22, இன்னொரு சைடு 120, இன்னொரு சைடு 122. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு எஸ்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடும். எஸ் ஈக்குவல் டு a + b + c / 2 இல்லையா? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 22 + 120 + 122 டிவைடட் பை 2. இது மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது 122, 120, 22, 4, 6, 2, 264 டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணால் 2 1s are 2, 2 3s are 2 2s are. அப்போ 132. எஸ்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 132. நம்மளுக்கு எஸ்ஸோடைய வேல்யூ கிடைக்குது. நம்ம ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதில் ஏபிசின்னு இந்த 3 வேல்யூஸை எடுத்துக்கலாம். எஸ்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 132. இது 3 வேல்யூஸை ஏபிசின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். 132 மைனஸ் 120, 132 மைனஸ் 122, 132 மைனஸ் 22 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132. 130லேருந்து 120 மைனஸ் பண்ணால் 12 இன்ட்டு 132லேருந்து 122 மைனஸ் பண்ணால் 10 இன்ட்டு 132லேருந்து 22 மைனஸ் பண்ணால் 132 மைனஸ் 22 ஈக்குவல் டு 110. இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஒரு பெரிய நம்பராக வரும். அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இன்னும் பெருசாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் ஒரு சின்ன ஈஸியான மெத்தட் எதுனா இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், எல்சிஎம் மெத்தட் நம்ம போடுவோம் இல்லையா? இப்போது 132க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் 2 டேபிளில் போட்டால் 6 2s are 12, கேரி 1, 6 2s are 12. அகைன் 2 டேபிள், இங்கே வர நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அகைன் 2 டேபிள் எடுத்தால் 3 3. இப்போ 33ன்றது ஆன் நம்பர் இல்லையா? 2ஆல் பண்ண முடியாதுன்னா அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன? 3. சப்போஸ் 3ஆல் பண்ண முடியலனா 5, 5 இல்லைனா 7. அந்த ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்பர் மெத்தடுன்ட்டு நம்ம முன்னாடி படித்தது தான். 11 இஸ் அ ப்ரைம் நம்பர், ஸோ 11 தான் வரும். அப்போது 132க்கு பதில் நான் என்னென்ன ரைட் பண்ணுறேன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 11. அகைன் 12க்கு அதே மாதிரி போடலாம். 10க்கு 110. எல்லாத்துக்குமே அதே மாதிரி போட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். 12க்கு போட்டோன்னா 6 2s are 3 3 1. நெக்ஸ்ட்டு 10க்கு போட்டால் 2 5 5 1. 110. 110க்கு 2 டேபிள் போடுமா? 5 2s are 10, கேரி 1, 5 2s are 10. 55ன்றது 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வராது. அடுத்த 5 டேபிளில் 1 5 is 5, 1 5 is 5. 11 is a prime number, ஸோ அகைன் ப்ரைம் நம்பர். அப்போ வந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளேயில் எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 132க்கு எழுதியாச்சு. அடுத்து 12க்கு என்னென்ன வந்திருக்குன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அகைன் நான் இங்கே இப்படி மடக்கி எழுதிக்கிறேன். 10க்கு என்ன வந்திருக்குன்னா
2 into 5, next 2 into 5 into 11, 2 into 5 into 11. அதாவது இது டோட்டலாக நீட்டாக எழுத வேண்டியது. நான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே மடக்கி எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரே நம்பரில் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ 2 2 இருந்ததுன்னா ஒரு 2வை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அது மாதிரி தான். மொத்தம் எத்தனை 2 இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 6 2 இருக்குன்னா அப்போ வெளியில் 3 2 எடுத்துடலாம். எத்தனை 3 இருக்குது பாருங்கள். 1 2 அப்போ ஒரே ஒரு 3 மட்டும் வெளியில் எடுத்துடலாம். 5 எத்தனை இருக்குது பாருங்கள். 2 இருக்குது அப்போ ஒரே ஒரு 5 வெளியில் வந்துடும். 11 அது மாதிரி 2 டைம்ஸ் இருக்குது அப்போ 1 டைம் வெளியில் வந்துடும். இப்போ இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஏரியா கிடச்சிடும். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24, 11 5s are 55, 5 4s are 20, carry 2, 5 2s are 10, 10 plus 2 12. அகைன் 5ஆல் பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். 0 2 3 1 120. இதில் நம்மளுக்கு கொஷினில் பாருங்கள் மீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் இதில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் நம்ம எதில் ரைட் பண்ணணும்னா மீட்டர் ஸ்கொயர் தான் ரைட் பண்ணணும். நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு the cost of leveling ground at the rate of ₹20 வந்து per meter ஸ்கொயருக்கு ஆகும். அப்போ என்ன பண்ணால் 1320 into 20 போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றதை கிடச்சிடும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் லெவலிங் அட் த கிரவுண்ட் அட் 1 meter ஸ்கொயர் ₹20. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ₹20 ஆகும்னு இருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 1320 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 1320 into 20ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 0 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. 2வை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 0 0, 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2. அந்த 0வை இப்போ அப்படியே இறக்கிக்கலாம். லாஸ்ட்டு 0 வந்தால் மேக்ஸிமம் அதை அப்படியே வச்சுட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 0 அப்படியே கீழே இறக்கிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் ₹26,400. தேர்டு சம் பார்க்க போகிறோம். த பெரிமீட்டர் ஆஃப் a triangular plot is 600 meter. If the sides are in the ratio 5:12:13, then find the area of the plot. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிமீட்டருடைய வேல்யூ 600 சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னா அது எல்லா சைடு ஆட் பண்ணி வர்றது 600 சொல்லிட்டாங்க. இந்த டைம் வந்து நம்ம வேல்யூ கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 5:12:13. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். Let the sides are 5x, 12x, 13xன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது சைட்ஸுடைய ரேஷியோஸ் தானே. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவல் 5x, 12x ப்ளஸ் 13x ஈக்குவல் டு 600. ஏன்னா பெரிமீட்டர் 600 சொல்லியிருக்காங்க, அதனால் அந்த சைட்ஸ் ஆட் பண்ணி 600க்கு ஈக்குவல் பண்ணுறேன். இது 13 ப்ளஸ் 12 15 25 30. 30x ஈக்குவல் டு 600, x ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணால் 200. எக்ஸோடைய வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 200 வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன தேவைன்னா 5x, 12x, 13x இதனுடைய வேல்யூ தான் தேவை இல்லையா. அப்போ 5x, 12x, 13x, 5 2s are ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம். 5 2s are 10, 100x, 12 2s are 24, 0, 13 2s are 26. அப்போ நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் கிடச்சிருக்குன்னா 100, 240, 260. நம்மளுக்கு இப்போ சைஸு கிடச்சிச்சு. இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிமீட்டர் 600 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எஸ்ன்னா என்ன மீனிங்னா செமி பெரிமீட்டர். எஸ் ஈக்குவல் டு P/2 செமி பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ எஸ்ஸோடைய வேல்யூ என்ன மீனிங்னா 600 டிவைடட் பை 2, 300 தான் எஸ்ஸோடைய வேல்யூ. இப்போ நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோடைய வேல்யூ என்னது 300
S minus A, 300 minus 100. S minus B, 300 minus 240. S minus C, 300 minus 260. 300 minus 100, 200. இது மைனஸ் பண்ணால் 60, இதில் மைனஸ் பண்ணால் இது 40. இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து 20, 40, 6 zeros இருக்குது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 20 இருந்தால் வெளியில் 1 0 வரும், 40 இருந்தால் 20 வெளியில் வரும். இப்போ இங்கே 60 இருக்குன்னா அப்போது 30 நம்மளுக்கு என்ன வந்துடும்னா வெளியில் வந்துடும். இப்போ உள்ளே என்ன மட்டும் இருக்குது, 3 × 2 × 6 × 4. அதை 3 × 2 × 6 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 2 3s are 2 3s are 6. 4 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 2 2s are. இப்போது 2 3 இருக்கு இல்லையா, அப்போ ஒரு 3 வெளியில் வந்துடுமா, ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் இல்லையா அதனால். இப்போ 1 2 3 4, 4 2 இருக்குது, அப்போ வெளியில் 2 2 வெளியில் வந்துடும். 3 2s are 6, 6 2s are 12, 12 × 1 12. நம்மளுக்கு மீட்டரில் வந்திருக்காங்க, அதனால் இது ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஈக்குவல் டு 12,000 meter square. Thank you for watching.